யேசுவா முழு எதிர்ப்பாக எதிர்த்த the character flaw. முதலாவது சுபாவத்திலே இருந்த மாயமானம். பரிசேயர் சதுசேயர் அவர் சந்தித்த போதகர்கள் குருவானவர்கள் பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள் வேதபாரகர்கள் பைபிள் டீச்சர்ஸ் அவர்களோடு நேருக்கு நேராக எதிர்த்து அவைகளை குறித்து ஆராய்வோம். புளிச்ச புளிக்காரம் அவர் ஒப்பிட்டது அல்லது அப்பச்சோடாண்டு முதலாவது மாயமானம் உள்ள ஒரு கேரக்டர் வாழ்க்கையில் நாட் ரியல் நிஜமானவர்கள் அல்ல, வழியால் ஒரு ஆள் உள்ளுக்கு ஒரு ஆள். அடுத்தது பழையான டாக்டரின், ஃபால்ஸ் டாக்டரின்ஸ். இப்ப கேரக்டரை பற்றி நாங்க முக்கியமாக பார்க்க வேண்டும். அது இருதயத்திலே தொடங்குகிறது. தொடர்ந்து சுத்திகரித்தபடி இருக்க வேண்டும். மற்ற எல்லா மனம் திரும்பி எவ்விதமாக நடந்தேன். நான் ஹலோ சொன்னது சரியா, சமாதானம் என்று சொன்ன நான் திருப்பி சமாதானம் உங்களுக்கு சொன்னது சரியா? அதாவது உண்மையாகவா மாயமாறும்? எங்களுக்கு தெரியாம சொல்லிடுவேன். ஒரே ஒரு சகோதரி எடுத்து யாரோ பின்னால கழிச்சு போட்டு வர அவ வீட்டுக்கு வந்து சமாதானம் சிஸ்டர்ன்னு சொல்ல எனக்கு உங்களோட சமாதானமே இல்லை, நான் சொல்ல மாட்டேன் அப்படி ஒன்று சொல்லிட்டா. that's great. அவ சொல்ல நாங்களும் சொல்லி இருந்தார் உண்மையா இங்க இல்லாம மாயமானம். இது விட்டா ரெண்டு உதாரணங்கள் சொல்லுகிறேன். கேரக்டர் பழுதாக்கும் உண்மை பழுதாக்கி பிறகு திரும்ப முடியாம ஒரு இடத்துக்கு வந்திருப்போம். அந்த மாவை போல கொஞ்சத்துல தொடங்கி அந்த மாயமானம் பேர் எழுப்பி கொண்டு வந்து முழு கேரக்டர் சுபாவத்தை இங்க எடுத்து போடணும். சரி, இப்ப ரெண்டு உதாரணம். சிகரெட் குடிக்கிறவர்கள் அல்லது வீடியோ இந்த நாளில் என்ன செய்யறது சுருட்டு தொடர்பாக சிகரெட் குடிக்கிறவர்கள் தங்களது சுவாச பையை பழுதாக்குவார்கள். எனக்கு தெரிந்த நெருங்கிய ஒரு இனத்தவர் காலத்துக்கு முன்பாக மரித்து போனார். ப்ராபப்ளி அவர் 35-36 வயதில், வெரி க்ளோஸ். அவர் விட முடியவில்லை. அப்படியான இதுகளுக்கு பின்னால அசுத்தாவி, டீமன் ஆஃப் நிகோட்டின். அப்ப அவர் லங்ஸ்ல அது பழுதடை ஓட்ட வந்து மரித்து போனார். லங்ஸ்ல ஒரு ஹோல். சாராயம் குடிக்கிறார்களுக்கு ஈரல் பழுதாப்போம். யாராவது வீட்டில் தொடர்பாக குடிக்கிறாங்களா? புருஷனும் அல்லது பிள்ளைகள் உள்ள அப்பா ஈரல் டேமேஜ் பண்ணப்பட்டு கொண்டு போகும் லிவர். அண்ட் ஃபைனலி காலத்துக்கு முன்பாக மரணம் வரும். இது வந்து மாயமானம் விட்டு வைக்க எத்தனை தரக்க அந்த எளிமை வார மாவை கண்டுட்டீங்க. வாழ்க்கையில அது கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி தொடர்ந்து மாயமானத்தில் இருக்க
முழு மனுஷனையும் பிடிச்சு போடும். நீ நண்பர்களை இழப்பாய், உனக்கு சந்தோஷம் இருக்காது. You are an actor, நடிகன். எப்படிப்பட்டவர்கள் உலகெங்கும் வெள்ளக்காரன், கருவல், பிரவுன், ஆசியா நாடு, கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட சர்ச்சஸ் எனப்பட்ட இது நிறைய இருக்கிறார்கள். அந்த மாயமானம் இயேசுவா யார், அது உயர்ந்த தேவன் டேடி யார் என்பதை அறிய விடாது. இன்னும் பல காரியங்கள். சோ இதற்கு ஒவ்வொரு ஆளும் நாங்கள் கவனமாய் இல்லாவிட்டால் எங்களோட கேரக்டர் will be down the drain. காணால் ஓடும். ஒருவரும் எடுத்து பிடிக்க மாட்டாங்க. ஒரு மரியாதையும் கிடையாது. மாயமானம் இருக்கிற இடத்த பொய் கட்டாயம் இருக்கும். இப்ப உனக்கு சரியில்லாம ஒரு ஆள் சமாதானம் சொல்ல நீ சொன்னா அது பொய். ஆனா அடி வேருக்கு போன மாயமானம். You're acting. We should never. இதை வான் பண்ணினார் இயேசுவா நம்முடைய எஜமான். பரிசேரின் புளிக்காரமாகிய மாயமானத்துக்கு எச்சரிப்பாக இருங்கள். அவர் அந்த மாயம் உள்ளவர்களை பெயர் சொல்லி அழைத்தது உங்களுக்கு தெரியும். மாயக்காரர் என்று எத்தனையோ தரக்கா சொல்லி போட்டார். மாயக்காரர் 1, 2, 3 13வது வார்த்தையில இருந்து 4, 5, 6 தடவை 23ஆம் அதிகாரம் மத்தேயுல நாங்கள் பார்க்கிறது மற்றவர்களை சுட்டி காட்டல, நாங்கள் எங்களை பாதுகாத்து மற்றவர்கள் இந்த மாயமாரம் உள்ள வியாதியை தொத்தாதபடிக்கு நாங்க காங்கப்படும். கொரோனா மாதிரி அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து தெரிந்தால் உட்கார்ந்து அடிக்கடி காய்ச்சி கொண்டு பிறண்டு அடிச்சால் அந்த மாயமாலம் தொத்தும். சிம்பிள் சார். எத்தனையோ தரங்கள் வாசிச்சு கவனம் செலுத்த வேண்டும். மத்தேயு 23 அதிகாரம் முழுக்க மற்ற இடங்களிலும் இருக்கிறது. மாயமாலமாக தர்மம் கொடுக்க கூடாது, ஆக்கள் பார்க்க. மாயமாலமாக நாங்கள் ஜெபம் பண்ண கூடாது, ஆக்கள் பார்க்கிறதுக்கு. எப்படியெல்லாம் இயேசுவா மாயமாலத்தில் விரல் வச்சவர் இன்றைக்கு நிரம்பி வழியிலே கிறிஸ்தவ சபைகளிலே இப்ப நாங்க ஏற்கனவே படித்த அருளப்பர் புத்தகம் யோகானன் 8ஆம் அதிகாரத்திலே அந்த கேரக்டர் மாயமாலத்தை கொஞ்சம் போக்கஸ் பண்ணி பார்ப்போம். மாயமாலமாய் நடக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இயேசுவை அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த வெளிப்படுத்துதல் இல்லை. 8ஆம் அதிகாரம் அருளப்பர் யோகானன் 8:14 இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும்
என் சாட்சி உண்மையா இருக்கிறது. நான் எங்கே போகிறேன் என்றும் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிய மாட்டீர்கள். So they cannot know the real Yeshua. அந்த மாயமாலம் தடை பண்ணுகிறது. This is the problem. நீ உன் தாய்க்கு சொல்ல பார்க்கிறாய், உன் தாப்பனுக்கு சொல்ல பார்க்கிறாய், ராஜ்யத்தை குறைத்து அந்த மாயமாலம் தடை பண்ணும். மாயமானதுக்கு பின்னால பேய். So அது முதலாவது. They do not know the real Yeshua. இவர்கள் மாயமானம் உள்ளவர்கள் கண்டோண்ட மாமிசத்தின்படி எதை ஜட்ஜ் பண்ணி போடுவாங்க, நியாயம் தீர்த்து போடுவாங்க. உடனே அவங்க நியாயம் தீர்க்கிறது ஐம்புலங்களை வைத்து பார்க்கிறது, கேட்கிறது, மணக்கிறது, ஓடுகிறது. 5 senses. 8:15 நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது. So always know, உடனடியாக மாமிசத்தின்படி நியாயம் தீர்க்கிறவர்கள் மாயமாலம் உள்ளவர்கள். என்ன காரியம் என்று தெரியாது, பொறுத்து பாப்பம். அப்படி என்றால் அவர்கள் நியாயம் தீர்ப்பதில்லை. ராஜ்யத்தின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, படித்துக் கொள்ள வேதவாக்கியங்கள் கூறுகிறது. நாங்கள் டேடியையும் மகனையும் அதை உயர்ந்த தேவனையும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை ராஜ்யத்தின் வாழ்க்கை. அருளப்பர் 17:3 யோகானன் 17:3 வார்த்தை. ஓகே. ஆனால் மாயமாலத்திலே இருக்கும் கிறிஸ்தவர்கள் நடிகையும் தெரியாது, மகனையும் தெரியாது. They just Christians. வரும் கிறிஸ்தவர்கள். இங்கே ஒன்று நடக்கவில்லை. 8:19 அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா தகப்பன் எங்கே என்று கேட்டார்கள். மாய மனுஷர்கள், பரிசேயர், போதகர்கள், pastors, where is your father? இயேசுவா மறுமொழியாக, என்னையும் அறிய மாட்டீர்கள், என் பிதாவையும் என் டாடியையும் நீங்கள் அறியவில்லை. என்னை அறிந்திருந்தால் என் டாடியையும் அறிவீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்னை என்று சொன்ன இயேசுவை ஏன் அறியவில்லை? இந்த வார்த்தையிலே உண்மை இல்லை. தங்களுக்கு விருப்பமான காரியங்களுக்கு ஏற்றுக்கொண்டு மற்றதுகளை, இந்த கடையில சாமான் குறையாதா, கொஞ்சம் குறைய மாட்டீங்களா, இதை மாத்துறதுக்கு பார்ப்பாங்க. முதல்ல கொஞ்சம் பேப்டிசம் கொடுத்து பார்ப்போம். அவரோட கூட்டத்தில் இருந்தானே வந்த, அதுக்கு பிறகு பார்ப்போம் அவர் எப்படி என்று. சுத்தமாயமானம். சொன்னார், உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் டாடியும் தெரியாது, ஆனால் தேவாலயத்தில் இருந்தார்கள், வார்த்தையை படித்தார்கள், வார்த்தையை கற்பித்தார்கள். No knowledge of the Father of the Son. மேன்படிக்க வார ஒரு மனுஷனுக்கு தொழில் உள்ள ராயப்பர் பீட்டர் அவருக்கு பிடிச்சு வெளிப்படுத்தி விட்டுட்டார். நேரே மெசியா, உயிருள்ள தேவனின் மகன்,
It's a revelation. அதே மாதிரி தான் இந்த வார்த்தை நாளுக்கு நாள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். சாப்பிட அந்த நேரம் அந்த வெளிச்சம் உள்ளே போகும். வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு நாள அந்த வெளிச்சம். சிம்பிள். சோ மாயமுள்ள கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் எந்த சபையாயும் இருக்கட்டும், அந்த சுவாபம் அவர்களுக்கு இருக்கண்டே தெரியாம அந்த புளிச்சு போயிருக்கு. அப்ப இவர்களுக்கு டடியும் தெரியாது, மகனையும் தெரியாது. மாயம் உள்ளவர், மாயமானம் நிறைந்த கிறிஸ்தவர்கள் இப்ப பரிசெயரை விட்டு இங்கால வாரம் அந்த சுவாபத்தை உள்ள கிறிஸ்தவர்களோ, கத்தோலிக்க, மெதடிஸ்டோ, ஆவிக்குரிய சபையோ, வெள்ளக்காரரோ, கரவரோ, யாரோ, அவர்கள் உலகத்திலே இருந்து வெளியே அது உயர்ந்த தேவனாலே எடுக்கப்படவில்லை. இயேசுவாவண்டை கொடுக்கும் வரை கொடுக்கப்படுவதற்கு அல்லப்பர் யோஹன்னான் 17:6 நீர் உலகத்திலே இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு இப்படியான அனுபவம் இந்த மாயமா உள்ளவர்களுக்கு இல்லை. மாயமாலம் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இது இல்லை. 8:21 ஜான் 8:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன், நீங்கள் 8:23 மன்னிக்கவும். அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலே இருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலே இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தாலே உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. தன்னையும் இந்த மாயக்காரரையும் ஒப்பிடுகிறார். அதே நேரத்திலே தன்னையும் அதி உயர்ந்த தேவன் அவர் தகப்பன் கொடுத்த மனுஷர்களையும் ஒப்பிடும் நேரத்திலே 14-17 அதிகாரம் அருளப்பர் 14வது வார்த்தையிலே நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதோடு நிக்காம 16வது வார்த்தையிலே நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. மாயமுள்ள அந்த பரிசெயர் மாதிரி இருக்கும் கிறிஸ்தவர்கள் உலகத்தார். அவங்களுக்கு எந்த ஒரு பயமோ ஒரு துடிப்போ அப்படி ஒன்றுமே இல்லை. ஏதாவது வெளிச்சம் உனக்கு இழைச்சி நீ சொன்னாலும் அவர்களுக்கு they can't get it. அதை பெற்றுக்கொள்ள முடியாது. மாயமானம். ரைட். மாயமுள்ளவர்கள் இந்த உலகத்தால் உண்டானவர்கள். அவர்கள் தங்கள் பாவத்திலே மரிப்பார்கள். மாயமுள்ள கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறபடியால் மனம் திரும்ப முடியாது. 8 அதிகாரம் 21
இயேசுவா மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வர முடியாது, வழி தெரியாது, இயேசுவாவை இன்னும் தெரியாது. ஆனால் சர்ச்சண்ட சபை மண்டபத்துக்கு கிழமை தோறும் வருஷந்தோறும் போய் வருகிறார். எங்கே போகிறார்கள் தெரியாது, எங்கிருந்து வந்தார்கள் தெரியாது. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள். What a scripture! 21 அப்படி சொல்லுகிறது. 8:24. ஆகையால் John 8:24, நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கப்பட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர். அவர் நடியினால் அனுப்பப்பட்டவர், உயிருள்ள தேவனின் மகன். அவரே வார்த்தை, வார்த்தைக்குள்ளே அவரது வாழ்க்கை, அவரே உலகத்துக்கு ஒளி. அவரை பின்னாலே போகிறவர்கள் மட்டும் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பார்கள். அவரே மெஷாயா, அவரே மறுபடியும் வரும் ராஜாதி ராஜன். வேத வாக்கியங்கள் இவைகளை சொல்லுது. அதை விசுவாசிப்பது. மாயமாலம் உள்ளவர்கள் இதை விசுவாசிக்க முடியாமல் தங்கள் பாவத்திலே சாவார்கள். அவர்களுக்கு இயேசுவை தெரியாது. அதற்கு அவர்கள் 25வது வார்த்தை 8ஆம் அதிகாரம், நீ யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆதி முதலாய் நான் சொல்லி இருக்கிற அவர்தான், நான் சொல்லிக் கொண்டு வரேன். என் சுயமாய் நான் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் சுயமாய் என் வார்த்தைகளை நான் பேசவில்லை, அவரே வார்த்தைகளை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இயேசுவின் வாயாலே புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நடியின் வார்த்தை என்று? அப்படியான வெள்ளக்காரன் தொடக்கம் கீழ்ப்படிவானே, அவன் முதுக திருப்பி போட்டு இருக்கிறான். 3வது ஆவி என்று ஒரு ஆளையும் ஏற்படுத்தி போட்டு அவர்களை பின்பற்றினவர்கள் கீழ்படுகிறது இல்லை. அவர்கள் மாயமாலம் இங்கேயும் தொத்தியது ஆசியா கண்டத்துக்கு. மேற்கு நாடுகளின் மாயமாலம். இவர்களுடைய மாயமாலம் உள்ள கிறிஸ்தவர்களின் இருதயம் அயன் பண்ற நேரம் ஒரு சீலையோ ஒரு ஷர்ட் சட்டையோ எரிஞ்சு போற மாதிரி கூடின சூட்டில் அவர்களது மனச்சாட்சி எரிஞ்சு போச்சு. ஆகையால் தாங்கள் மாயமாலத்திலே ஜெயிக்கிறார்கள் என்று அறியார்கள். தங்களது வாழ்க்கை மாயமானம் என்று அறியார்கள். அப்படியா வஞ்சிக்கும்? மாயமாலம் உள்ளவர்கள், மாயமாலத்திலே ஜீவிக்கும் கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்கள் அல்லது விசுவாசிகள் அல்லது போனீங்க என்று சொல்றார்கள். மாயமாலம் உள்ளே இருக்கும் வரை தாங்கள்
குருடர்கள் என்பதை அறியார்கள். They won't know that they are blind. ஒன்பதாம் அதிகாரம் அருளப்பர். I don't think I shared this with you. 9 யோகனான் 9:40. முப்பத்தி 39 வாசிக்க வேணும் கட்டாயம். அப்பொழுது யேசுவா காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர்களாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்காக இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். 40வது வார்த்தை. அவருடைய இருந்த பரிசேயர் சிலர் அவனுக்கு பத்திட்டது. இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடா? உங்களுக்கு தெரியும் அந்த குருடன், பிறவி குருடன், அந்த சம்பவத்திலே நாங்களும் குருடா? யேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடர்களாய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இருக்காது. ஏன் உங்களுக்கு தெரியவில்லை? நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் குருடனாய் இருந்தும் உங்கள் பாவம் உங்களோடு நிலை நிற்கும். They didn't know that they are blind. ஆவிக்குரிய குருடர்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தாங்களும் போக முயற்சிக்கவில்லை, ராஜ்யத்துக்குள்ளே போறவர்களையும் விடவில்லை. எத்தனையோ புலையான போதனைகள், புலிக்காரம், அதை வச்சு கொண்டிருந்தார்கள். யேசு வந்து கணிந்து கொண்டார். இந்த மாயமானம் செய்கிற வேலை. சோ மாயமான போதகர்கள், குருவானவர்கள், பைபிள் படிக்கிறவர்கள், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், அவர்களுக்கு தாங்கள் குருடர்கள் என்று தெரியாது. யேசுவின் வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் என்று தெரியாது. தாங்கள் இயேசுவை நேசிக்கிறோமா உண்மையாக அல்லது இல்லையா என்று தெரியாது. கேட்ட உடனே சொல்லிவிடும், we love Jesus, we love Yeshua. இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த கேள்வி கேட்டீங்க. ஏனென்றா அவன் சொன்னார், என்னை நேசிக்கிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். கட்டளைகள் எல்லாம் முடிய போச்சு, சும்மா கடவுங்க. கட்டளைகளை நிப்பாட்டுவதற்கு நான் வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். இந்த கட்டளைகளிலே உள்ள ஒரு விசறி, ஒரு குத்து எடுபடாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படி இருக்கு சங்கதி. அவர்கள் குருடர்கள் என்பதை அறியவில்லை. ஏன்? மாயமானம் உள்ள ஜெபியம். இதே மாதிரி தான் மாயமானம் உள்ள தலையணி கொள்ளுகிற பஞ்சமாயிரை வச்சு உள்ளுக்கு தைக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவர்களோ போதகர்களோ பாஸ்டர்ஸோ டீச்சர்ஸோ யாரோ குருக்களோ அவர்களுக்கு தெரியாது. They don't know. தெரியக்கூடிய வெளிச்சம் இல்லை. மாயமானம் உள்ள கிறிஸ்தவர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ் இயேசுவின் வார்த்தையை, வெளிச்சத்தை பிடித்துக் கொள்ள முடியாது. They cannot. என்னத்துக்கு சர்ச்சும், என்னத்துக்கு இதை வாசிக்கிறதும்? மாயமானம் தடை போட்டிருக்கு.
நிப்பாட்டி இருக்கு. அருளப்பர் 8:43, யோகானன் 8:43, என் வார்த்தையை நீங்களே அறியாமல் இருக்கிறீர்கள். என் உபதேசத்தை போதனையை கேட்க மனமில்லாமல் இருக்கிறபடியால் அல்லவா அவர் கேள்வியை கேட்டு அவர் மறுமொழி கொடுக்கிறார். கேள்வி என்ன? என் வார்த்தையை இவன் வசனம் என்று போற எழுமோ அவனை விடுங்கோ. ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? மாயமாரம் உள்ள போதகர்கள், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், உலகெங்கும் மாயமாரம் உள்ள கிறிஸ்டியன்ஸ் எனப்பட்டவர்கள் இயேசுவின் வார்த்தையை அறிய மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு அதை கேட்க மனம் இல்லை. யார் சொன்னது? இயேசுவா. அங்கால தொடர்ந்து வாசிப்போம். என் போதனையை, என் வார்த்தையை, என் உண்மையை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினால் அல்லவா. அவர் கேள்வி கேட்டாலும் அவருக்கு தெரியும் மறுமொழி. அவருக்குள்ளாக டேடி அது எந்த தேவன் இயேசுவின் வார்த்தையை கேட்க மனமில்லை. ஏன் படிக்கிறாய் பைபிள? ஜேம்ஸ் சொன்னான், வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமிராமல் அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாயும் இருங்கள். ஜேம்ஸ் 1:21. அல்லது உன்னை நீயே வஞ்சிக்கிறாய் மாயமானம். அங்க கலர் பண்றது, இந்த கொப்பியா எழுதுறது, ஜெபிக்கிறது மாயமானம். எல்லா விதமான குற்றச்சாட்டும் புறங்கூறுதலும் அது என்ன இது கண்டோடப்பட்ட சமாதான மாயமானமாக செரிக்கலாமா? ஓ எஸ், ஓ எஸ். மாயமான சிரிப்பு, மாயமான அரவணைப்பு, மாயமான ஜீவிக்கும் கிறிஸ்டியன்ஸ் எந்த சபையிலையும் இருக்கட்டும், அவர்கள் இயேசுவின் வார்த்தையை அறிய மாட்டார்கள். ஏன்? அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு மனமில்லை. மனதிலே பேய். இயேசுவின் ராஜ்யத்தின் வெளிச்சம், அவர் முகத்தின் வெளிச்சம், அந்த நற்செய்தியின் அவர்களே பிரகாசிக்காத படிக்க இந்த உலகத்தின் தேவனானவன் பிசாசு அவர்கள் மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:3-4. உன் கண்கள் பார்க்க மடிக்க இந்த வார்த்தைகள் ஸ்கிரீன்ல போடப்படுகிறது. வார்த்தைகளை எப்படி எத்தனை பேர் கிறிஸ்தவ கூட்டங்கள் சபைகளில் இருக்கிறார்கள். இப்பகள் இதுதான் காரணம். ராஜ்யத்தின் செய்தி இன்று வரை 99.9% சபைகளில் கிறிஸ்தவ சர்ச்சஸ் என்னப்பட்ட நற்செய்தி இல்லை. ராஜ்யம் அங்கு செய்தி அறிவிக்கப்படாமல் கூறப்படுகிற நற்செய்தி என்று எவராலும் அது நற்செய்தி அல்ல. A message preached as good news to the people, and
And if you don't find the kingdom over there in that good news, that's not the good news. யேசுவ சொன்னார், ராஜ்யம் தான் நற்செய்தி. இப்ப எங்களுக்கு என்னதை படுமோசமாகி கொண்டு போகுது. God is not out of control. தேவன் அவர கண்ட்ரோலுக்குள்ளதான் கிடக்குது. அவருக்கு தெரியும் மந்திரகாரர்களையும் மந்திரகாரிகளையும் பைத்தியமாக்க. சிலர் விழுந்து விழுந்து அழுமுகிறார்கள், உணரவில்லை. மந்திரகாரர்கிட்ட போய் குறி கேட்டு பிரதமர்கள், பிரதம மந்திரி, ஜனாதிபதி எத்தனை இடங்கள்ல எகிப்தின் ராஜா பார்வன் நம்பி விழுந்தானா இல்லையா? வெளுத்து வாங்கி போட்டு இருந்தவர் அது உயர்ந்தது நம்முடைய டாடி. ஓ, யாத்திரை 12 எல்லா முண்டங்களுக்கு மாறை. இப்பதான் அடுத்ததான் நடக்க போகுது. ஜனங்களை கடுக்கிற இந்த 47வது தன்னை ராசாத்தி என்று சொல்கிற வேசச்சி 47 எழுதப்பட்ட இசையாஸ் தரிசி அவள்தான் கடுத்து கொண்டிருக்கிறாள். இலங்கையை கொள்ளி வாய்ப்பார். அதிக தேவன் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை முட்டாள்களாக்கி படுமுட்டாள் ஞானிகளை பக்கப்படுத்தி ஆறு உண்ட ஞானம் எங்க? அவர்கள் அறிவை பைத்தியமாக்கும் தேவன். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தால் அந்த ஜனாதிபதி நம்பிய அந்த மந்திரகாரை அவளின் வணங்கும் இடத்திலே தலை விரிச்சு ஆடுது. தலை விரிச்சு அப்படிப்பட்ட ஒரு பேய் இலங்கையை நடத்தவா? கேளுங்க, இது மதம் இல்லை. I'm not talking about Christianity. Leave it. மெய்யான ஒரே தேவனை பற்றி பேசுகிறேன். அவருடைய மகிமை எவருக்கும் கொடுக்க மாட்டார். No. நான் தேவன், என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை. Full stop. சர்வலோகத்தின் தேவன், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அறியாத தேவன். அதான் பெரிய பகுதி. இயேசுவின் வார்த்தைகளை கேட்க முடியாது, அறிவதற்கு மனம் இல்லை. 8:43 அதுவும் நமக்கு ஷோக்காக இல்லை. அப்படிப்பட்டார்கள் நிறைய இருப்பாங்க. போதையர்கள் இருந்தார்கள். இவர்கள் கூரணங்கள் இவை அந்த அறிவைத்தானே கொடுக்க போறாங்க. தமிழுக்கு பின்னால் வர அடுத்த குருடன் யாருக்கு கீழே இருக்கிறாய்? எந்த குருட்டு போதையர், எந்த குருட்டு பாஸ்டர் அவனை விசுவாசிக்கிறான் இல்லை. அவனுக்கு இயேசுவின் சொற்களை கேட்க மனம் இல்லை. உனக்கு அப்படி இருக்கும். மனம் திரும்ப என்று சொல்லுவேனா? நோ, இயேசுவா என்று வார்த்தையை மாற்றிவிட்டார்.
அவர் சொல்ல இல்லை. இயேசுவின் உண்மை வார்த்தைகளை அவர்கள் மாயமுள்ள போதகர்கள் இயேசுவை சந்தித்தவர்கள் பாஸ்டர்ஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி இப்பொழுதும் இருக்கும் உலக பெரும்பாலான பாஸ்டர்ஸ், ஷெப்பர்ஸ், மேய்ப்பர்கள், குருக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்று வரை சில காரியங்கள் மிகவும் உயர்மான இடத்திலே இருக்கும் கிறிஸ்தவ ஆரம்ப சபைகளிலே இருக்கிற குருக்கள் அவங்களிடத்திலே கேட்டேன், அப்படி இருக்கா? முண்டங்களின் பேரை வாயால சொல்லக்கூடாது இருக்கா? யெகோவா என்று வாயாலை சொல்லி என்னுடைய தேவனும் தகப்பனும் ஒரு முண்டத்திர பேர் வாயில வரக்கூடாது. வீடுகளுக்கு இருக்க முண்ட பெயர், தெருக்களுக்கு, ஒழுங்கைகளுக்கு, கடைகளுக்கு பெய் விட்டதா? எதையும் அவங்களோட ரிசைஸ்ல அந்த முண்டத்தின் படத்தை கூட அழிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மூளையார கிழிச்சு போடுறது. 8:45 உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத மாயமானம் உள்ள கிறிஸ்தவர்கள், போதகர்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. இது கத்திக்கொண்டு ஓடுவிடும் ரோட்டால. இயேசுவாவே உண்மை தடியின் இடத்தில் இருந்து உண்மையின் வார்த்தைகளை கொண்டு வந்தார். இந்த போதகர்கள், குருவானவர்கள், ஜனங்களை வழிநடத்தினவர்கள், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறபடியால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. What a word! இன்றைக்கு இப்படி இருக்குதா? எஸ். அல்லது ஏன் நாங்க படிக்க பரிசை போயிட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் நாங்க இதை வாசிக்க? இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள். இயேசுவின் உண்மை சொற்களை விசுவாசிக்க முடியாத வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா போதகர்கள், பாஸ்டர்ஸ் எனப்பட்ட தங்களுக்கு பொசிஷன் கொடுத்த ஆக்கள் இவங்க மாதிரி இயேசுவின் உண்மையை they can't get it. I am taking the truth. அவன் போய் உண்மையை அறிவிக்க அவனை எதிரியாக எடுத்தார்கள். அவன் சொன்னான், நான் சத்தியத்தை சொன்னதனாலே உண்மையை நான் உங்கள் சத்திருவானேனோ. அப்படிதான் மாயமானம் உள்ளவர்கள் உண்மையை எடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லாமே மாயம், வாழ்க்கையே மாயம். ஊதின மாமாதிரி மாயமானம் அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து போட்டது. அதை திருப்ப முடியாது. நோ, அதை திருப்ப முடியாது. அப்ப இவர்களால், மாயமானம் நிறைந்தவர்களால் மனம் திரும்ப முடியுமா? இல்லை. அப்படியானால் என்ன செய்வது? தேவனுடைய இரக்கம் தேவை, அவராலே முடியும். பிசாசின் சித்தத்தை செய்ய அவனால் பிடிபட்டவர்கள் மயக்கம் தெளிந்து, மாயமான மயக்கம்
அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக நாங்கள் சாந்தமாய் புத்தி சொல்ற 2 தீமோத்தேயு 2:25-26 இந்த வார்த்தைகள் இங்கே இருக்க வேணும் பிள்ளைகள். அதுதான் உனக்கு வெளிச்சம் கொடுக்கும். இது இல்லாம சும்மா கும்பலோட கும்பலாக இருக்கிறார்கள். ஒரு மினிஸ்ட்ரிக்கு கிட்ட இருக்கிறார்கள். அந்த மினிஸ்டரை அந்த போதகரை பாசரை அடிக்கடி சந்திக்கிறார்கள். நீ மிச்சம் கவனமாய் இருக்க வேணும். கோயில் சொல்லுவார்கள், கோயில் பூனை தேவனை மதியாதம். They become familiar. Not all. அது பழக்கப்பட்டு விடுவார்கள். இவன் தச்சன் அல்லவா, இவன் தாப்பன் எங்களுக்கு தெரியுமே, இவன் தாய் எங்களுக்கு தெரியுமே சகோதரர்கள், இவனுக்கு அங்கே இருந்து வந்த இது, இவனை இப்படி கதைக்கிறான். ஃபெமிலியாரிட்டி, பழக்கப்பட்ட வாழ்க்கை. விசுவாசிச்ச யூதர்களுக்கு தான் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்தால் மெய்யாக என்ன சேஷர்கள். கிறிஸ்டியன்ஸ் நோ சேஷர்கள். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். உண்மை அறிகிறவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்திலே தொடர்ந்து இருக்கிறவர்கள். சும்மா விடுங்க மற்ற கதைகளை, சும்மா தேவையில்லாத கதைகளை விடுவோம். இயேசுவின் வார்த்தைகளை பிடிக்காட்டி என்னதுக்கு பைபிள், என்னதுக்கு சர்ச் என்று பாடுறது? வெட்டப்பட்டு கிடக்கிறதானே. உண்மையின் வார்த்தைகளை நம்ப முடியாது. யாரால்? மாயமான கிறிஸ்தவர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ். நம்ப முடியாது. குருடர்களை வழி நடத்த 2 பேரும் குழியிலே விழுவார்கள். குருட்டு போதகர், குருட்டு பாஸ்டர், குருட்டு குருவானவர்கள் வழி நடத்தினால் பின்னாலே போறவர்கள் குழியிலே விழுவார்கள். அவனும் விழுவான். லூக்கா 6:39, லூக்கா 6:39. பின்னும் அவர் இயேசுவா ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். குருடன் குருடனுக்கு வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் குழிய அல்லவா விழுவார்கள். இன்றைக்கு எத்தனை குருடர்கள் வழி நடத்துகிறார்கள். அவர்களே சொல்லுது, வெள்ளக்காரன் தான், கருவல் தான். Obey the commandments of Yeshua. இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்க. எல்லாவற்றுக்கும் ஏன் சொல்ல மாட்டார்கள்? அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லை. இந்த குருட்டு பாஸ்டர்ஸ், குருட்டு மேய்ப்பர்கள், குருட்டு குருவானவர்கள், மாயமானம் உள்ள ஜீவியம். They won't tell others. Now, வெள்ளக்காரன் அங்கே தொடங்குது. அமெரிக்கா, கனடா. அதே மாதிரி மத்தேயு 15:14 போடப்பட்டிருக்கிறது. மாய கிறிஸ்தவர்கள், மாய போதகர்கள், மாயமாலம் நிறைந்த பாஸ்டர்ஸ் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, கேட்க முடியாது. நான் நினைக்கிறேன், என்ன அபிப்பிராயம், அந்த பேய் உள்ளே இருந்து கேட்கவே விடுறதில்லை. சில கேட்டதுகள் எழும்பியோட பார்க்கும். என்ன நான் இங்க வந்தேன் தெரியாம அட்டைக்க பண்ணி போடும். உண்மையை யோகானன் 8:47
நீங்கள் தேவனால் வார்த்தையை கீழ்ப்படுகிறதில்லை, கேட்கிறதில்லை. நீங்கள் தேவனால் உண்டாகவில்லை. 8:47. உன் வாழ்க்கை எப்படி? எங்கே இருக்கிறாய்? எந்த குருட்டு வழிகாட்டி, குருடன், மொட்டாள், பாம்பு, புடையன், மாயக்காரன், இவைகள் இயேசுவினால் பாவிக்கப்பட்ட சொற்கள், பெயர்கள். மாயமானம் உள்ள மனுஷர்களுக்கு இப்ப வந்தாலும் மாமிசத்துல இதைத்தான் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் நேற்று முன்னும் மாறாதவர். இவரே 13:8 not change. நான் அப்ப சொன்ன நான் மாயக்காரன் முட்டாள் என்று இப்ப சொல்ல மாட்டேன். நீ மாயமாகவே இருக்கல. அவர் மாறாதவர். டாடி மல்கியா 3:6. தகப்பன் அப்படியோ மகன் எப்படி? அவர் மாறாது, இவர் மாறாது. மாயமுள்ள கிறிஸ்தவர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ் உலகெங்கும் டாடியை அறியாதவர்கள், அது உயர்ந்த தேவனை அறிய மாட்டார்கள். ஏன்? இயேசுவா இன்னும் வெளிப்படுத்தவில்லை. இயேசுவின் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் அவர் வெளிப்படுத்தி இருப்பார் டாடியை. இவர்கள் 8:55 8:55. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவா பேசுகிறார். I know him, you don't know him. இயேசுவை அறிந்திருந்தால் டாடியை அறிந்திருப்பார். இயேசுவாவே இயேசுவா யார்? வார்த்தை. இதை அறிந்திருந்தால் உண்மையாக டாடியை அனுப்பினவரை அறிந்திருப்பார்கள். Oh, thank you. வார்த்தை வெளிப்படும் நேரம் இயேசுவா வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் நிகழ்வோடு அந்த தெருவிலே மாறிலும் மாத்தி எங்களுக்கு சொன்ன பொழுது இதைக்குள்ள இன்னும் செய்த இந்த மாயமான கிறிஸ்தவர்கள் போதகர்களுக்கு வளர முடியாது, இயேசுவை அறிய முடியாது. எப்படியோ ஒரு சபையிலே ஒரு இடத்தை எடுத்துட்டாங்க. போதகரோ பாசரோ யாரோ அது உன்னை எப்படி சொல்ற? கத்தோலிக்க பதில் எங்களுக்கு நாபிக்குரிய சபை இவாஞ்சலிக்கல் சிபிஎம்ஏ இயேசுவின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிய முடியுமா? அவ்வளவுதான் கதை. என்ன நோக்கி எஜமானி எஜமானி என்று கூப்பிடுகிறாய் இல்லையா? நான் சொல்வதற்கு கீழ்ப்படிய மாட்டாய். லூக்கா 6:46. இந்த மாயமாலம் தொற்று நோய் கலாத்தியர் 2:9. அதை பின்னுக்கு திருப்பி காரை ரிவர்ஸ் பண்ற மாதிரி பண்ண முடியாது. தேவன் தான் மறுபடி அவர் விடுதலை கொடுக்காவிட்டால் மனம் திரும்புதல். இப்படிப்பட்ட போதகர்கள் பாஸ்டர்ஸ் கிறிஸ்டியன் எனப்பட்ட பல சபை இல்லை. No way.
அவர்களால் மனம் திரும்ப முடியாது. மற்றவர்களை தடை பண்ணுவான் ராஜ்யத்துக்குள்ள போறது. இந்த மாயமாலும் உலகெங்கும் விளைஞ்சு போய் கிடக்கிறது. What about the politicians? அதை செய்வேன், இது செய்வேன், அப்படி செய்வேன். 99% சொன்னது ஒன்று செய்கிறதில்லை. அவர்களுக்கு பார்லிமெண்ட்ல இடம் கிடைச்சிட்டு ஒரு எம்பியாக ஒரு மினிஸ்டராக